Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம எங்கே பறந்து போயிட்டு இருக்கோம்னா டெல்லிக்கு தான். ஏற்கனவே நம்ம ஆக்ராவில் இருக்கிற முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. டெல்லியில் இருக்க ஒரு சில இடங்களும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கும் டெல்லியில் இருக்க 2-3 முக்கியமான இடங்களை தான் சுற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் இந்த டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர் எல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். இங்கெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் அவ்வளோ இருக்குது. ஜெய்ப்பூரில் எந்தெந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணுன்ட்டோ ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஜெய்ப்பூர் விசிட் பண்ணுற பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டெல்லி அண்ட் ஆக்ரா சீரீஸ்க்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெல்லியில் ஜஹாஸ் மஹால்ன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உருதுவில் ஜஹாஸ்னா கப்பலா, மஹல்னா மாளிகையா, அதனால் இந்த இடத்துக்கு கப்பல் மாளிகைன்னு பேர். ஏன்னா இது பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கா, அந்த ஏரி லேக்கில் இந்த மாளிகை மிதக்கிற மாதிரி இருக்கனால இதுக்கு இந்த பேர் கொடுத்துருக்காங்களாம். இந்த இடத்த கட்ட மெயின் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே முஸ்லிம்ஸுடைய புனித ஸ்தலம் நிறையா இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்கு ஆப்கானிஸ்தான், அரேபியா, ஈரான், ஈராக், டர்க்கிலேருந்துலாம் வருவாங்களாம். அவங்கெல்லாம் இங்கே வரும்போது தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுன்றதுக்காக இந்த மாளிகை கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் 15ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் அக்பர் ஷா, பகதூர் ஷா அவங்க ஃபேமிலியோட சம்மரில் இங்கே தங்குவாங்களாம். அடுத்தது டெல்லியில் பார்க்க வேண்டிய இடம் இந்த லோட்டஸ் டெம்பிள். இதோடைய ஆர்கிடெக்சருக்காக கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணணும். நாங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணும் போது சரியான மழை. இது லோட்டஸ் ஷேப்பில் இருக்கனால தான் லோட்டஸ் டெம்பிள்னு அழைக்கப்படுது. இதுக்கு இன்னொரு பேர் பஹாய் ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப். இது எல்லா மதத்தவருக்கும் திறக்கப்பட்டிருக்கா, யார் வேணால் அங்கே உட்காந்து ஆராதனை செய்யலாமா கடவுளை. இது மார்பிளால் செய்யப்பட்டிருக்கா. 27 பெட்டல்ஸ், 27 இதழ்கள் இருக்க மாதிரி செய்யப்பட்டிருக்கான். 3 சைட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சைட்லேயும் 9 இதழ்கள் இருக்குது. அந்த 9 இதழ்கள்லேயும் கதவு இருக்கும். கதவு எல்லாமே நடுவில் ஒரு ஹாலில் திறக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் மெயின் ஹால். அந்த மெயின் ஹாலில் 1300 பேர் உட்கார்ற அளவுக்கு இடம் கொள்ளும். இதை கட்டின ஆர்கிடெக்ட் ஒரு ஈரானியன்னா, அவர் கலிஃபோர்னியாவில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இப்போ கனடாவில் வாழ்ந்துட்டு இருக்காராம். இந்த லோட்டஸ் டெம்பிளுக்கும் இந்த லோட்டஸ் டெம்பிள் கட்டினவருக்கும் நிறைய அவார்ட்ஸ் குவிஞ்சிருக்கான். இது டிசம்பர் 1986ஆம் ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 5 மில்லியன் பீப்புள் இந்த இடத்த விசிட் பண்ணுறாங்களாம். அடுத்தது ஆதாம் கான் கல்லறை பார்க்க போகிறோம். ஆதாம் கான்றவர் அக்பருடைய ஆர்மி ஜெனரல். அது மட்டும் இல்லை, அவர் அக்பருடைய ஃபோஸ்டர் பிரதரும் கூட. அக்பருக்கு அட்டாகா கான்ட்டு ஒரு ஆர்மி ஜெனரலை ரொம்ப பிடிக்குமா. அவர் மேலே உள்ள பொறாமையால் ஆதாம் கான் அட்டாகா கானை கொன்னுட்டாராம். கோவமடைந்த அக்பர் இவரை எக்ஸிக்யூட் பண்ண தீர்ப்பளிச்சிட்டாராம். ஸோ இப்படி தான் இந்த ஆதாம் கான் இறந்து போயிருக்காரு. இது இந்த ஆதாம் கான் அவர்களுடைய கல்லறை. இது 1562ஆம் ஆண்டு குதுப் மினாருடைய தென்மேற்கு பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கல்லறைக்கு ஒரு பெரிய ஆக்டகனல் டோம் இருக்கு. இப்போ நீங்க பார்க்குற மாதிரி இந்த சேம்பரை சுற்றி ஒரு பெரிய வராண்டா இருக்குது. அடுத்தது நம்ம டெல்லியில் உள்ள கான் மார்க்கெட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இது கான் அப்துல் ஜபார் கான் அவர்களால் உண்டாக்கப்பட்டனால இந்த மார்க்கெட்டுக்கு கான் மார்க்கெட்டுன்னு பேர் வந்திருக்கு. இந்த கான் மார்க்கெட் 1951ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு. இந்த கான் அப்துல் ஜபார் கான் ஃப்ரான்டியர் காந்தின்ட்டு அழைக்கப்படுற கான் அப்துல் காஃபர் கானுடைய பிரதராம். இது உலக அளவில் 21வது இடத்துல இருக்கிற எக்ஸ்பென்சிவ் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.